குட்டி யானையின் பாச போராட்டம். அம்மா என்று அழுதேன் நானே, அம்மா என்றுதான் உன்னை அழைத்தேன் நானே என தொப்புள் கொடி உறவின் உன்னதத்தை உலகிற்கு உயிர்ப்பித்து காட்டியிருக்கின்றது இந்த குட்டி யானையின் பாச போராட்டம். கோவை மாவட்டம் மருதமலை அடிவாரத்திற்குட்பட்ட பகுதியில் தாயானை ஒன்று உடல்நலக் குறைவால் சோர்ந்து மயங்கிய நிலையில் எழுந்து நடக்க முடியாமல் தரையில் படுத்திருந்தது. தாயின் அவல நிலை கண்டு குட்டி யானை அழுது சத்தமிட்டுக் கொண்டே இருந்தது. அச்சமயம் அவ்வழியாக ரோந்து பணி மேற்கொண்ட வனத்துறையினர் தாயானையின் நிலை கண்டு உயரதிகாரிகளுக்கு உடனடியாக தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை உயரதிகாரிகள் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் எழ முடியாது கிடந்த யானைக்கு சிகிச்சை அளித்தனர். யானைக்கு 2 நாட்களாக குளுக்கோஸ் நீர்ச்சத்து நிறைந்த உணவுகள் மற்றும் மருந்துகள் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து யானையின் உடல்நலம் தேறியதாகவும் அதனால் கிரேன் உதவியுடன் யானையை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தூக்கி நிறுத்திய பின் யானையின் மீது தண்ணீரை ஊற்றி சற்று குளிர்ச்சிப்படுத்தினர். பின்னர் அந்த குட்டி யானை தாய் யானையுடன் சேர்க்கப்பட்டதும் தாயுடன் குட்டி யானை கொஞ்சி குழாவி பால் குடித்தது காண்போரை நெகிழ்ச்சி அடைய செய்தது. இருப்பினும் தாயானை நடக்க முடியாமல் இருப்பதால் அதற்கு தொடர்ந்து உணவளிக்க வனத்துறையினர் முயற்சி செய்து வருகின்றனர். இது தொடர்பாக பேசிய கோவை மாவட்ட கால்நடை மருத்துவர் சுகுமார், உடல்நலக் குறைவால் இருந்த தாய் யானை 40 வயது மதிக்கத்தக்கது என்றும் ஆண் குட்டி யானை 3 அல்லது 4 மாதங்கள் மதிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் யானைக்கு 30 பாட்டில்கள் அளவிற்கு திரவங்கள் இரத்தம் வழியாக செலுத்தப்பட்டதாகவும் எதிர்ப்பு சத்து பொருட்களும் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். யானைக்கு தெர்மல் கேமரா சோதனையும் இரத்த பரிசோதனையும் நடைபெற்றது. அதில் யானைக்கு கல்லீரல் பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டது. அந்த பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிகம் காணப்படுவதால் அதனை உட்கொண்டதால் தான் இந்த பாதிப்பா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இந்நிலையில் குட்டி யானையின் பாச போராட்டம் தாயானையின் உடல் நலம் பெறுவதிலேதான் இருக்கிறது என்று மருத்துவர்களும் வனத்துறை அதிகாரிகளும் கண்காணித்து வருகின்றனர்.